நாங்கள் இதனை வரவேற்கின்றோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு இவ்வாறு ஒரு முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உடன்படிக்கை ஒன்றை இலங்கை அரசாங்கம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸோடு செய்கிறதை பற்றி, இதனூடாக வெறுமனே உடன்படிக்கை மாத்திரமல்ல, இலங்கைக்கும் ஏனைய நாடுகளுக்கும் இடையிலே மிகச் சிறப்பானதொரு பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அது வழிவகுக்கிறது. நமது நாட்டின் எதிர்காலத்துக்கு முக்கியம் வாய்ந்த ஒன்று இது. வெறுமனே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு மாத்திரமல்ல, அந்த முதலீட்டை பாதுகாப்பதற்குமான ஒரு சட்ட மூலமாக இது காணப்படுகிறது. ஆகவே இது நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு ஒரு முக்கியமான மைல்கல்லாக பாலமாக என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஆகவே இன்று நமது நாடு எதிர்கொள்ளுகின்ற இந்த பொருளாதார சவால்களை மீறி நாம் முன்னேற வேண்டியிருக்கிறது. அவற்றுக்கு நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கான பாதையை உருவாக்குவது இந்த பாராளுமன்றத்தின் அவசியமாகும். ஆகவே அந்த வகையிலே இந்த இன்று நாங்கள் வாதிக்கின்ற செய்யப்படுகின்ற உடன்படிக்கையினூடாக நமது நாட்டுக்குரிய நிதி, வர்த்தகம், லாஜிஸ்டிக் துறை முக்கிய மைல்கல்லாக விளங்கப் போகிறது. ஆகவே இந்த ஒப்பந்தத்தினூடாக செய்யப்படுகின்ற வேலை திட்டங்களுக்கு அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதேபோன்று வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிப்பதற்காக இன்னும் பல அம்சங்களை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டியிருக்கிறது. குறிப்பாக தவிசாளர் அவர்களே, இந்த ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர் தன்னுடைய முதலீட்டை செய்வதற்கு அவருக்கு முழுமையாக தன்னுடைய முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு வசதி வழங்கப்பட வேண்டும். இன்றும் 51% உள்நாட்டவரும் வெளிநாட்டு முதலீட்டாளர் 49% என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஆகவே இந்த நிலைப்பாட்டிலே முழுமையான முதலீடுகளை பெற முடியாது. ஆகவே வெளிநாடுகளிலே இன்று உலகம் முழுவதும் ஐக்கிய நாடுகளிலே உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளிலே இருக்கின்ற வாய்ப்பு 100% அவர்களுக்கு முதலீடு செய்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படும். ஆகவே இலங்கையிலும் அவர்களுடைய முதலீடுகளுக்கொப்ப டூரிசம் அல்லது இப்படி முக்கியமான எக்ரிகல்ச்சர், ஐடி போன்ற துறைகளிலே முதலீடு செய்பவர்களுக்கு நாங்கள் 100% அந்த வாய்ப்பையும் அவர்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டும். அப்போதுதான் மிகச்சிறந்த ஒரு முதலீட்டை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். ஆகவே அந்த வகையிலே அதனூடாக இந்த முதலீடினூடாக நாங்கள் முழுமையாக இலங்கையினுடைய, உங்களுக்கு தெரியும், இந்த பிராந்தியத்திலே இன்று யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒரு ஹப்பாக இருக்கிறது. ஹாபரிலே, துறைமுகத்திலே, விமானத்துறையிலே இரண்டிலும் ஹப்பாக இருக்கிற நாடு. அந்த நாட்டோடு நாங்கள் இவ்வாறு உடன்படிக்கை செய்வது நமது நாட்டுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே நாங்கள் உங்களை அரசாங்கத்தை பாராட்டுகின்றோம். இந்த முதலீட்டை முழுமையாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதனூடாக நமது நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கு நீங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போன்று ஏனைய அரபு மத்திய கிழக்கு நாடுகளுடனும் இவ்வாறான உடன்படிக்கைகளினூடாக முதலீடு மாத்திரமல்ல, டூரிசம், வெளிநாட்டு மத்திய கிழக்கு நாட்டினுடைய உல்லாச பயணிகளையும் நமது நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சந்தர்ப்பத்தான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கௌரவ தவிசாளர் அவர்களே, குறிப்பாக இன்று நாங்கள் இஸ்ரேலினுடைய மிக மோசமான நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகத்திலே இருக்கிற அத்தனை நாடுகளுமே இன்று அவர்களை கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செயற்பாடு பச்சிளம் குழந்தைகளை, பாலவர்களை கொலை செய்வதும், கட்டிடங்களை குண்டுபடுவதும், உலகத்திலே யாரும் சிந்திக்க முடியாத ஒரு மனிதாபிமானமற்ற மிக கேவலமான மிருகத்தனமான முறையிலே இன்று அந்த இஸ்ரேல் அரசாங்கம், ஒரு அரசு மக்களை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறது. நாளான கட்டடங்களை உடைத்து மக்கள் உணவுக்காக வரிசையிலே போலியிலே நிற்கின்ற போது அந்த வரிசைகளிலே குண்டுகளை வீசி மக்களை அழிக்கின்ற மிக கேவலமான மோசமான ஒரு இனம்தான் இஸ்ரவேலர்கள் என்று உலகம் முழுவதுமே என்று பேசிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் இன்று அவர்களுக்கு கதவுகளை திறந்திருக்கிறோம். அது உண்மையிலே இந்த விடயத்திலே அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். இன்று பொத்துவிலே கௌரவ அமைச்சர் அவர்களும் இங்கு இருக்கிறார்கள். உண்மையிலே பாதுகாப்பு துறையை கட்டி வளர்க்க வேண்டும், போதைப் பொருளை உழைக்க வேண்டும், பாதாள உலக கோஷ்டிகளை அழிக்க வேண்டும், நாட்டை ஒரு பாதுகாப்பான நாடாக மாற்ற வேண்டும் என்பதில் கௌரவ எங்களுடைய மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நடவடிக்கை நாங்கள் பாராட்டுகின்றோம். உங்களுடைய மட்டக்களப்புக்கு அண்மையிலே நீங்கள் மிக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு நாங்கள் வரவேற்கின்றோம்.
குறிப்பாக போதைப் பொருளை தடுப்பதிலே, பாவனையை தடுப்பதில் நீங்கள் எடுத்து வருகின்ற தலைமைத்துவத்துக்கு நாங்கள் எங்களுடைய முழுமையான நன்றிகளை தெரிவிக்கின்றோம். ஆனால் இந்த இஸ்ரேல் இஷ்யூ நாளாந்தம் மோசமாய் கொண்டு போகிறது. குறிப்பாக பொத்துவிலே சாதாரண பொதுமக்களோடு இங்கு வந்திருக்கின்ற டூரிஸ்ட் சண்டை பிடிக்கிறார்கள். அவர்களோடு வேணுமென்றே சண்டைக்கு போகிறார்கள். நேற்று முன்தினம் கூட கௌரவ அமைச்சர் அவர்களே நான் ஃபேஸ்புக் எழுதிய சில இந்த இதுகளை பார்த்து வீடியோக்களை பார்த்தேன். அவர்கள் எந்த ஒரு ஹெல்மெட்டும் அணிவதில்லை. அவர்கள் வீதிகளிலே மோட்டார் சைக்கிள்களிலே மிக சாதாரணமாக திரிகிறார்கள். அவர்களுக்கு சட்டம் எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பதாக நாங்கள் அறியவில்லை. அதே போன்று நேற்று முன்தினம் ஒரு ஃபேஸ்புக்கிலே இவர்களுடைய ஒரு பள்ளிவாசலுக்கு அருகிலே ஒரு அவர்களுடைய வணக்க சபாத் இல்லம் ஒன்றை திறந்திருக்கிறார்கள். இது எப்பொழுது மூடுவார்கள் என்று 4 இளைஞர்கள் தங்களுடைய ஃபேஸ்புக்கிலே இது மூடப்படுமா என்று எழுதியிருக்கிறார்கள். ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறார்கள். அதற்காக பொத்துவில் போலீசார் அந்த 4 இளைஞர்கள் 2 பேரை கைது செய்து அன்வர் நசீர், அசாம் வாசித் 2 அசாம் வாசித் என்ற 2 மாணவர்களை 7ஆம் தேதி போலீசுக்கு வரவழைத்து அவர்களிடத்தில் ஸ்டேட்மென்ட் எடுத்திருக்கிறார்கள். மற்ற 2 மாணவர்களையும் தடுத்தது. ஆகவே ஒரு சாதாரணமாக இவ்வாறு ஒரு கமெண்ட்ஸ் போட்டுவதற்காக வேறு பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம். எனக்கு கிடைத்த எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாசித்தவர்கள் சொன்னார்கள், 2 கமெண்ட்ஸ் போட்டதற்காக அந்த 2 மாணவர்களை அழைத்து போலீசார் ஸ்டேட்மென்ட் எடுத்திருப்பது இது இந்த அளவு அந்த இஸ்ரேலர்களுடைய விடயங்களில் கவனம் செலுத்துவதை நாங்கள் மிகவும் கவலை அடைகிறோம். ஏனென்றால் இந்த அரசாங்கம், குறிப்பாக எங்களுடைய கௌரவ பிமல் ரட்நாயக், அதே போன்று இங்கு இருக்கின்ற கௌரவ அமைச்சர்கள், இந்த கட்சி என்பிபி ஜேவிபி கட்சி கடந்த காலங்களில் பலஸ்தீன மக்களுக்காக நிறைய பேசியவர்கள், பலஸ்தீன மக்களுக்காக போராடியவர்கள், பலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுத்தவர்கள். ஆகவே அந்த அரசு தொடர்ந்தும் அந்த மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். ஏனால் இந்த இஸ்ரேலர்களுடைய பிரச்சனை, நான் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்று பேசவில்லை, பொதுவாக கௌரவ அமைச்சர்கள் நான் சொல்லுகின்றேன், இந்த இஸ்ரேலர்களுடைய பிரச்சனையை நீங்கள் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் இந்த நாட்டுக்கு அது மிக மோசமாக வந்து அமையும். உலகத்தில் அவர்கள் எங்கு போனாலும் அந்த நாட்டுக்கு எதிராக அவர்கள் செயற்படுகிறார்கள். ஆகவே கௌரவ அமைச்சர், நீங்கள் அனுபவம் உள்ள ஒரு அமைச்சர், ஆகவே இந்த விடயங்களை தெரிஞ்ச ஒரு அமைச்சர், ஆகவே நீங்கள் இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். இறுதியாக கௌரவ எங்களுடைய மீன்பிடி கடற்கரை அமைச்சர் இருக்கிறார். இன்று பாராளுமன்ற ஆலோசனை கூட்டத்திலே வாழச்சேனையிலே ஒரு துறைமுகம் இருக்கிறதற்கு போட்டுகளை கட்டுவதற்கு முடியாமல் மிக நீண்ட காலமாக பல வருடங்களாக நாங்கள் ஒரு ஜெட்டி ஒன்று அமைக்க வேண்டும் என்று போராடி வருகிறோம். ஆக கிட்டத்தட்ட 1000 மில்லியன் ரூபாய் செலவிலே கேபினட் ஜனாதிபதி அவர்களுடைய அனுசரணையோடு, கேபினட் உடைய அனுமதியோடு அதனை அடுத்த ஆண்டிலே ஆரம்பிக்க இருக்கின்ற அந்த செய்தியை இன்று நீங்கள் பாராளுமன்ற குழு கூட்டத்தில் நீங்கள் சொன்னீர்கள். ஆகவே மட்டக்களப்பு மாவட்ட மக்களின் சார்பிலே, குறிப்பாக மீனவ சமூகத்தினுடைய சார்பிலே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.